அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கு. நிறைய வாஸ்துல ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சப்ஜெக்ட் தேடி தேடி பார்த்து அனுபவங்கள்ல ஒன்றை நம்ம கொடுக்கலாம். இப்போ நான் நிறைய இடங்களுக்கு பார்க்க போற இடங்கள்ல நம்ம சில விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தலாம். பட் என்னன்னா, இதெல்லாம் நீங்க தெரிந்து கொள்வதை விட ஒரு வாஸ்து நேரடியாக ஒரு நண்பரை அழைத்து பாருங்க. அது யாரா இருந்தாலும் சரி, பரிகாரம் சொல்லாத நபர் யாரா இருந்தாலும் நீங்க அழைத்து பார்க்கலாம். அது தவறே கிடையாது. நீங்க ஒரு ஆன்லைன் கன்சல்டேஷன், அதில் ஒரு செலவு, அப்புறம் இந்த வீடியோ பார்த்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ், இதெல்லாம் ஆகாம நல்ல வாஸ்து நிபுணர்கள் யார் சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அது நிச்சயமாக உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும்போது நிச்சயமாக நல்ல வாஸ்து நிபுணர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. நீங்கள் மாறணும்னு நினைக்கும்போது இந்த இயற்கை நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தகவல் ஒரே நாளில் எனக்கு எல்லாமே மாறணும் அப்படின்னு சொல்லி வாஸ்து நிபுணரை அழைக்கிறீங்க அப்படின்னா அது முட்டாள்தனத்தின் உச்சகட்டம். அதையும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். சரி, இன்று பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சப்ஜெக்ட், தெற்கு பார்த்த மனையில் ஹால் அப்படிங்கிறது எங்கே அமைக்கலாம், எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் வடக்கு பார்த்த மனையை பற்றி, ஹால் அமைக்கிறத பற்றி சொல்லியிருந்தேன். இதே போல் தெற்கு பார்த்த மனையில் ஹால் அப்படிங்கிறது நீங்கள் உள்ள என்ட்ரன்ஸில் தலைவாசல் படிக்கட்டு இருக்கும். தென்கிழக்கு தெற்கில் உச்சத்தில் படிக்கட்டு, அதாவது தலைவாசல் என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதில் ஏறினவுடனே நீங்கள் ஹால் வச்சுக்கோங்க, பெரிதாக வச்சுக்கோங்க, ஒன்றும் தவறு இல்லை. தென்கிழக்கு நீங்கள் தெற்கும் வடக்குமாக ஹால் அமைப்பது சால சிறந்தது, ஒன்றும் தவறு கிடையாது. கிழக்கு மேற்குமாக அமைக்கலாமா அப்படின்னா, மூணாக பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு 3 பார்ட்டாக வரும். அதில் சென்டர் ஆஃப் தி போர்ஷன் எப்போதுமே ஹாலாக தான் இருக்கும், எம்டியாக தான் வச்சுருக்கணும். அப்போது நீங்கள் இந்த தெற்கும் வடக்குமாக பயன்படுத்தும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அதுக்காக பிரம்மஸ்தானத்தை அடைப்பது, பிரம்மஸ்தானம்னா என்னன்னே தெரியாமல் மையப்புள்ளியை போய் பில்டிங் கட்டுறது. நான் எதுக்காக கிழக்கும் வடக்கும், வீட்டுக்குள்ளேயே அதிக காலி இடம் இருக்கணும், வீட்டுக்கு வெளியில் கிழக்க வடக்க இடம் வேணும், சுற்றி இடம் வேணும்னு சொல்கிறாங்க இல்லையா. வீட்டிற்குள்ளும் அந்த ரூம் அறைகளை அமைக்கும்போது சதுரம் அல்லது செவ்வகமாக தான் அமைக்கணும், சரியான முறையில் அமைக்கணும், அவ்வளோதான். பெட்ரூம் பெருசாக இருக்கணும், மாஸ்டர் பெட்ரூம் பெருசாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் கிச்சனை ரொம்ப சந்து மாதிரி அமைக்கிறது, இது போல் வேண்டாம். சரிங்களா? அப்போ தெற்கும் வடக்குமாக நீங்கள் ஹால் அமைத்துக்கலாம். சப்போஸ் இன்கேஸ் கிழக்கும் மேற்குமாக நான் வீட்டுக்குள்ளே ஏறினோடனே அமைக்கிறேன் அப்படின்னா, அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த தென்மேற்கு பெட்ரூம் அப்படிங்கிறது சரிவர அமைவதில்லை. பெட்ரூம் இல்லாத ஒரு வீடுகளாக அது மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதனால் தெற்கு பார்த்த மனையில் ஹால் அமைக்கும்போது நீங்கள் கொஞ்சம் அதை கவனிச்சுக்கணும். கிச்சன் அப்படிங்கிறது தெற்கு பார்த்த மனையில் நீங்கள் வடமேற்கு மூலையில் கொண்டு போய் அமைச்சிக்கோங்க. வடமேற்கு மூலைன்னொடனே எக்ஸாக்டாக வடமேற்கு மூலையில் அமைக்காமல் அதை கொஞ்சம் நீங்கள் எப்படி மாற்றி அமைக்கணுங்கிறத வாஸ்து ஆலோசனைப்படி அமைச்சிக்கோங்க. இன்னும் சில பேர் வடமேற்கு ஹாலை பற்றி நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. வடமேற்கு ஹாலு, வடமேற்கு யாரோ ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயம் அதை ஒரு 4 பேர்கிட்ட கேட்டு அது எது சாட்டிஸ்ஃபேஷனோ அதை பயன்படுத்துகிறீங்க. பட் பரவாயில்ல, இன்னும் சில நல்ல கேள்விகளை நோக்கி நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா வாஸ்து வீடியோ கண்டென்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஒவ்வொரு நாளும் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் திங்க் பண்ண வேண்டியிருக்கும். அப்போது நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளை கூட நான் அதை ஒரு வீடியோ பதிவாக கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அப்போ தெற்கு பார்த்த மனையில் ஹால் என்பது நீங்கள் தென்மேற்கு பார்த்துக்கணும். தென்மேற்கு மூலையை கட் பண்ணி ஹால் அமைக்கக்கூடாது. நம்பர் 1, உச்ச வாசல் ரொம்ப ரொம்ப அவசியம். தெற்கு பார்த்த மனை அப்படின்னாலே வாஸ்து மிக மிக அவசியம். நீங்கள் சும்மா ஏதோ எனதோன்னு வீடு கட்டினேன் அப்படின்னா அது நல்லதுக்கு நல்லா இருக்காது, நல்ல ஒரு விஷயமாக இருக்காது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லாருமே நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும். முதல்ல வாஸ்துனா பயமே இருக்கக்கூடாது. வாஸ்து நிபுணரை கண்டா பயம், வாஸ்துவை கண்டா பயம் அப்படின்னா நீங்கள் வாஸ்துவை டச்சே பண்ணாதீங்க, இதுதான் உங்களுக்கு நல்லது. வாஸ்து மீது நம்பிக்கை இருந்தால் வாஸ்து நிபுணரை அழைத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றமும் ஏற்றமும் உறுதியாக உண்டு அப்படிங்கிறத நான் ஆணித்தனமாக சொல்கிறேன். இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும்
நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.